கடந்த 27ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் உங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க இறந்துட்டாங்க. இந்த துயர சம்பவத்தில் பல்வேறு கட்சியில் ஆளுநர் சூழ்நிலையில் தாமிக சார்பாக 7 லட்ச ரூபா அனுப்பிச்சிருந்தாங்க தமிழக வெற்றிகளா சார்பாக. இது சில குடும்பத்துக்கு இன்னைக்கு ட்ரீட் ஆகி தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்திருக்குங்களா, என்ன நடந்துச்சு அதுக்குள்ள சொல்லுங்க. என் பேர் செல்வராணி. நாங்கள் வேலிச்சம்பரம் கோதோடு கே நகர் 2வது கிராஸில் இருக்கிறேன். எனக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். நடு பிள்ளைங்க 2 பிள்ளைங்குமே விஜய் சார் கரூருக்கு வர்றப்ப கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டிகிட்டு போய் கும்பல் நெரிசலில் அந்த இடத்துல குழந்தைங்க இறந்து போச்சு. மூச்சு திணறி போட்டு கும்பலில் போட்டு நசுக்கி அந்த இடத்துல போட்டு மிதித்து குழந்தைங்க அங்கனே இறந்து போச்சு. 2 பேர் இறந்துட்டாங்க. பெரிய பிள்ளையும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். தம்பி 2 மணி நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிச்சேன். நானும் மயக்கம் போட்டு விழுந்தனால என் பிள்ளைகளை என்னால் காப்பாற்ற முடியல. அப்புறம் கரூர் ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் தான் என் வீட்டுக்கார் பார்த்து அடையாளங்க பார்த்து நான் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண. அப்படி அது வரைக்கும் பிள்ளைங்க இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் என் பிள்ளைகளை கண்ணில் பார்க்குற வரைக்கும் குழந்தைங்க இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஜிஹெச்சில் குழந்தைங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நேரில் போய் பார்த்தப்ப என் பிள்ளைங்க தான் 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த சோகத்தில் பல்வேறு கட்சிகளும் ஆதரவு கூடியிருந்தாங்க. தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் வீடியோ காலில் பல்வேறு குடும்பத்தில் பேசினார். நானும் என் பிள்ளைங்க என் வீட்டுக்காரர் இருந்தா அப்படி 2 பேருமே இருந்தா பேசினா அப்படி என் வீட்டுக்காரர் பேசினா அப்படி நான் பக்கத்துல தான் நின்று. தொடர்ந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு குடும்பத்துக்கு அவர் அறிவிச்ச 20 லட்ச ரூபாய் பணம் டெபிட் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கா? இது யாருக்கு வந்திருக்கு? இருக்கு, வந்திருக்கு. 20 லட்சம் வந்திருக்கு. யார் செல் வந்திருக்கு? என்னோட என் வீட்டுக்கார் செல் தான். அவர் நம்பர் தான் இருக்கு. அவர் செல்லுக்கு வந்திருக்கு. என்னோட பேங்க் புக்ல. அந்த வீடியோ கால் பேசுறப்ப என்னென்ன சொல்லியிருந்தாரு? அவருக்கு கண் கலங்கின அப்படியே அழுதா, அப்படியே ஆறுதல் சொன்ன, அப்படி அழுதா, அப்படி என்னதான் இது பண்ணாலும் ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதா. அப்படி இந்த துயர சம்பவத்துல நீங்க இதுபோல் ஒரு குழந்தை பெற்ற தாய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, சின்ன பிள்ளைல இனிமேல் கூட்டிட்டு போவாதீங்க. நாங்களும் பிள்ளைக ரசிகர். சொல்ல போனா எங்களோட பிள்ளைக தான் அதிக ரசிகர். அவங்க புடுவாதத்துலதான் இப்ப நாங்க கூட்டிட்டு போனது. என்னதான் பிள்ளைங்க இனிமேல் புடுவாதம் பண்ணாலும் பிள்ளைகளை கூட்டிட்டு போக வேணாம். இந்த துயர சம்பவத்துக்கு சில எதிர்கட்சிகள் சொல்றாங்க நடிகர் விஜய் தான் முழுக்க காரணம்னு சொல்றாங்க. நீங்க 2 குழந்தைங்க வந்த பேரண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருதான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரு ஒரு ரசிகர். ஒரு கட்சி இது மீட்டிங்க்கு வர அப்படி அவரு வர்றப்ப அவரு பொறுப்பா அவருனாலதான் இப்படி ஆச்சுன்னு நான் சொல்லல. நான் சொல்ல பள்ளிமா 6வது படிச்சிட்டு இருந்தா, கோயில 3வது படிச்சிட்டு இருந்தது. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போறாங்க? அவரு பஸ் ஓட்டு டிரைவரா போயிட்டு இருக்கிற. அப்படி நானு வீட்டுல டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் 2 பொம்பளை, ஒரு பிள்ளை, ஒரு பையன் இருக்கிறேன். பெரிய பிள்ளை 10வது படிக்குது. தம்பி இப்பதான் 1வது போறேன். தொடர்ந்து நீங்க நடிகர் தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? நான் கோரிக்கை வைக்கிறது, நல்ல பெரிய இடமா அரசாங்கத்துக்கு அதைத்தான் நான் சொல்றேன். நல்ல பெரிய இடமா கொடுங்க. அவருக்கு தகுந்த கும்பல், ஏன்னா கட்சி மூலியமா வர்றத விட ரசிகரா வர்றப்ப கும்பல் அதிகமா வரும். அப்படிங்கிறப்ப அவருக்கு தகுந்த இடத்த கொடுங்க. கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா நான் இருந்த இடத்துல எல்லாம் பாதுகாப்பு இல்லை, எந்த பாதுகாப்புமே கிடையாது. அதனால கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க. தண்ணி வசதி எல்லாமே ஏற்படுத்தி பாதுகாப்பு, கரெக்டான பாதுகாப்பு கொடுங்க. இன்னமேலு எந்த உயிரும் போகக்கூடாது. இன்னமேலு யார் கட்சி மீட்டிங் போட்டாலும் சரி, எதோ பண்ணாலும் சரி, இன்னமேலு எந்த உயிரும் போகக்கூடாது. நீங்க இந்த சம்பவம் நடந்ததுல எந்த வண்டிக்கு எந்த போறீங்க? நாங்க வண்டிக்கு வடக்கால் சைடு தான் நின்றோம். கேபிள் கணேசன் வேலிச்சம்பரம் 4வது கிராஸ்ல கேபிள் கணேசன் ஆபீஸ் கீழே தான் நின்றுருந்தோம். அந்த இடத்துலதான் என் பிள்ளைங்க இறந்து போச்சு.